ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு திணை அரிசியில் வெண்பொங்கல் கூடவே காய்கறிலாம் போட்டு ஒரு டிஃபன் சாம்பார், அதுக்கப்புறமா சட்னி இதெல்லாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ சாம்பாருக்கு முதல்ல வேக போட்டுட்டேன். அண்ட் திணை அரிசி பாசிப்பருப்பு முந்தின நாள் நைட்டே ஊற போட்டிருந்தேன். அதில் இஞ்சியும் உப்பு சேர்த்து முதல்ல வேக வச்சுட்டேன். அண்ட் சாம்பாருக்கு காய்கறி எல்லாமே வெந்து வந்துருச்சு. கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தாளிப்பு சேர்த்துற வேண்டியதான். அண்ட் திணை அரிசி வெண்பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. தாளிப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு பிள்ளைங்களுக்கும் பேக் பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸ்க்கு வீட்டில் பண்ண டீ கேக் இருந்தது, ஸோ அதுதான் வச்சு விட்டுருந்தேன். அண்ட் இன்றைக்கான லஞ்சுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்பொங்கல் பண்ணிட்டேன் அப்படின்றனால பன்னீர் பட்டர் மசாலா கூடவே சப்பாத்தி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அதுதான் ரெடி பண்ணியிருந்தேன். நிறைய பேர் ரிப்பீட்டடாக ஒரு சில டவுட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. கூடவே கருப்பு கவுனி அரிசி கருப்பூல் இந்த மாவோட ரெசிபியும் கேட்குறீங்க. இன்ஷால்லா நாளைக்கு லாங் வீடியோவில் எல்லாமே உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணிவிட்டு கூடவே ஹஸ்பண்ட்க்கு சப்பாத்தியும் போட்டுட்டேன். அண்ட் வெண்பொங்கலுக்கு பிள்ளைங்களுக்கு சாம்பார் மட்டும்தான் கொடுத்து விட்டுருந்தேன். ஹஸ்பண்ட்காக கொஞ்சமாக தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட்க்கு பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.